எனக்கு விரோதமா நிறைய காரியங்கள செய்றாங்களே, இவங்களுக்கு அகைன்ஸ்ட்டா என்னால என்ன பண்ண முடியும்? என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையே! இல்ல நான் ஏதாவது ஒரு வழியில இவங்கள ஏதாவது நான் பண்ணணும்னு எனக்கு ஒரு மாரி மென்டல் டார்ச்சர்லாம் இருக்கே! நான் எங்க போய் யார்கிட்ட சொல்லுவேன்? அப்படின்னு நீங்க தவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? டோன்ட் வரி. பழி வாங்குறது கர்த்தருக்குரியது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? பழி வாங்குகிறது எனக்குரியது. நானே பதில் செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ பழி வாங்குறது எல்லாமே காட் பார்த்துப்பாருங்க. லெட் தெம் ஸ்பீக் அபவுட் யூ. லெட் தெம் டூ வாட்டெவர் தே வாண்ட். காட் வில் ஃபைட் ஃபார் யூ. இந்த ஒரு கான்செப்ட் மைண்டுக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா, நம்மளுடைய மைண்டுமே ஒரு பீஸ்ஃபுல்ல அடைஞ்சிரும். நாமளுமே எதுவும் யோசிக்க மாட்டோம். அவங்களுக்கு அகைன்ஸ்ட்டா எதுவும் பண்ணணும்னு நம்ம நினைக்க மாட்டோம். எது அவங்க நம்மளுக்கு விரோதமா செய்தாலும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் அப்படின்ற ஒரு தைரியம் நமக்குள்ள இருக்கும். உங்களுக்கு விரோதமா இந்த நிமிடத்துல கூட அநேக அநேக காரியங்கள செய்து கொண்டு இருக்கலாம். எனக்கு வேற வழியே இல்ல. இந்த இடத்துல நான் எப்படி சர்வை பண்ண போறேன் அப்படின்னு கூட நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. டோன்ட் வரி. நீங்க அதே இடத்துல நிம்மதியா வாழ்கிற ஒரு நாட்கள ஆண்டவர் உங்களுக்காக ஏற்படுத்துவார். காட் பிளெஸ் யூ ஆல்.